இருமல்ங்கிறது நமக்கு உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். நம்ம இயற்கையிலேருந்தும் பழசுலேருந்து ரொம்ப தூரம் போனதுனால நம்மளுக்கு எல்லாமே துரித காலத்தில் நிவாரணம் வேணுங்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த காஃப் சிரப்பு, கோல்டு சிரப்புங்கிற ஒரு மாயை நம்மளை பீடிச்சுக்கிட்டு இருக்கு. இருமலை ஒரு வியாதியினுடைய அறிகுறியாக தான் நம்ம எடுக்கணுமே தவிர, இருமலை ஒரு வியாதியாக பார்த்து எக்காரணம் கொண்டு அந்த இருமலை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு நம்ம முனையிறது அடிப்படையிலே தப்பான அப்ரோச். நான் இருமல் சளின்னு போய் கேட்டேன். டாக்டர் இருமல் சளிக்கு மருந்தே வேண்டாம், சுடு தண்ணியில் தேனை கலந்து கொடுக்க சொன்னார். இது எங்களுக்கே தெரியும், இதுக்கு நாங்கள் எதுக்கு டாக்டர்கிட்ட போகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணப்போக்கை மாற்றிக்கிட்டு. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து உட்கொண்ட 22 குழந்தைகள் இறந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள நிறுவனம் தயாரித்த அந்த மருந்து கலப்படம் செய்யப்பட்டு இருப்பது ஆய்வில் தெரியவந்தது. நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தால் குழந்தைகளை வைத்துள்ள பெற்றோர் பீதியில் உள்ளனர். அவர்களின் பயம் தெளிய குழந்தைகளுக்கு இருமல் மருந்து அவசியமா? உடலில் அது என்ன செய்யும்? அதில் உள்ள வேதிப்பொருட்கள் என்ன? கலப்படம் எப்படி நடக்கிறது என்பது தொடர்பாக தெளிவான விளக்கத்தை சொல்கிறார் குழந்தைகள் நல டாக்டர் அஸ்வத். முதல்ல இந்த இருமலுக்கு மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இருமல் நம்மளுக்கு இயற்கை ஏன் கொடுத்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இருமல் மருந்து ஏன் பெரும்பாலும் அனாவசியங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ கண்ணில் நம்மளுக்கு தூசி விழுந்தால் கண்ணினுடைய இயல்பு கண்ணீர் சுரந்து அந்த உடம்புல இருக்கிற அழுக்க வெளியில் எடுக்குது. இப்போ மூக்கில் ஒரு தூசி விழுந்தால் அந்த மூக்கில் இருக்கிற தூசியை நம்ம தும்மல் போட்டு மூக்கை விட்டு வெளியில் எடுக்கிறோம். ஏன் ஒருத்தர் தெரியாத ஒரு விஷத்தை சாப்பிட்டா கூட தொன்று தொட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எதாவது மருந்து கொடுத்து குழந்தைய வாந்தி பண்ண வச்சு வயிற்றுக்குள்ளே இருக்கிற அழுக்கு பொருளை நம்ம வெளியில் எடுக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ளே ஒத்துக்காத ஒரு பொருளை சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன பண்ணுது, அதை வாந்தி மூலியமாகவோ பேதியமாகவோ வெளியாக்குது. ஆனால் இயற்கை எப்போவுமே நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அந்நிய பொருள் வந்தால் அது வெளியில் பண்ணி வெள்ளை தள்ளுறதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி பல கரிசமாக இது பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இருமலுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ளாமல் இருமல் நம்ம உடம்புக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். நம்மளுடைய காற்றுப்புற குழாயில் உள்ள ஒருத்தலை அது உடம்புலேருந்து வெளியாக்குறதுக்கு உண்டான ஒரு ரிஃப்ளெக்ஸ் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் இருமலே தவிர, இருமல்னால் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு உபாதைகள் ஏற்படுவது இல்லை. இருமி குழந்தை டயர்ட் ஆகிடும். கக்குவான் பாண்டி சில இருமலில் இருமி குழந்தைக்கு இருமலுக்கு முடிவில் வாந்தி எடுக்கிறதுனால சத்து குறைபாடு ஏற்படுத்து மால் நியூட்ரிஷன் வர்றதுக்கும் சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில குழந்தைகள் நைட் ஃபுல்லாக இருமல்னால தூக்கம் கெட்டு போய் அவங்களோட உடம்பும் ஹெல்த்து கெட்டு போய் கூட இருக்கிற அப்பா அம்மாக்களுடைய தூக்கமும் கெட்டு போய் நைட் ஃபுல்லாக தூங்கலை டாக்டர், எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போய் வேலை பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் நைட் ஃபுல்லாக குழந்தையே நாங்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. இதை நான் மறுக்கவே இல்லை. ஸோ இருமல்ங்கிறது ஒரு டிசேபிளிங் சிம்டம்னு எடுத்துக்கலாமே தவிர, இருமலை ஒரு வியாதியினுடைய அறிகுறியாக தான் நம்ம எடுக்கணுமே தவிர, இருமலை ஒரு வியாதியாக பார்த்து எக்காரணம் கொண்டு அந்த இருமலை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு நம்ம முனையிறது அடிப்படையிலே தப்பான அப்ரோச். அப்போ இருமலுக்கு என்ன நாங்கள் மருந்து கொடுக்க மாட்டோமானா கொடுப்போம். ஆனால் பெரும்பாலும் அது இயற்கை வைத்தியமாக தான் இருக்கும். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நைஸ் கைட்லைன்ஸ், சைன் கைட்லைன்ஸ், கிட்டத்தட்ட எல்லா உலக அமைப்புகளுமே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இருமல் வந்தால் சுட தண்ணியில் 1 வயசுக்கு அனுப்புகிறோம், தேனை கலந்து கொடுக்க சொல்கிறாங்க. இதுதான் நம்ம தொன்று தொட்டு தமிழ் வைத்தியத்தில் சித்த வைத்தியத்தில் சொல்லப்பட்ட விஷயம். தூதுவளை கஷாயம், பாலில் மஞ்சப்பொடி போட்டு கொடுங்க, பாலில் தேன் போட்டு கொடுங்க, சுடு தண்ணி கொடுங்க, ரசம் வச்சு கொடுங்க, சலவை ரசம் வச்சு கொடுங்க. இது கொங்கு நாட்டில் மட்டும் இல்லை, ஹோல் கண்ட்ரியில் இதுதான் பல வருஷங்களாக இருந்திருக்கு. நம்ம இயற்கையிலேருந்தும் பழசுலேருந்தும் ரொம்ப தூரம் போனதுனால நம்மளுக்கு எல்லாமே துரித காலத்தில் நிவாரணம் வேணுங்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த காஃப் சிரப்பு, கோல்டு சிரப்புங்கிற ஒரு மாயை நம்மளை பீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு பெரும்பாலும் இருமல் சிரப் தேவையில்லைங்கிறது தான் முதல் கருத்து. இரண்டாம் கருத்து, இளைப்பு போன்ற பல வியாதிகளில் இருமல்ங்கிற சிம்டம் உள்ளே இருக்கிற வியாதியினுடைய அறிகுறியாக இருக்கும். அந்த வியாதிக்கு தான் மருத்துவமே தவிர இருமல்ங்கிற சிம்டம்க்கு ஒருபோதும் மருந்து கிடையாது. இருமல் குழந்தைக்கு கஷ்டப்பட்டுச்சுன்னா 1 வயசுக்கு மேலே தேனும் 1 வயசுக்கு கீழே இதமான சூட்டில் உள்ள தண்ணியும் தாய்ப்பாலுமே அருமருந்துகள். இப்போ இந்த இருமல் மருந்தில் இருக்கிற இந்த சர்ச்சையை பற்றிக்கு பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இருமல்ங்கிற மருந்தில் பல வகையான மருந்துகளை கலந்து தான் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு மருந்து கசப்பாக இருக்கும்போது அதோடைய டேஸ்ட்டு, அதோடைய ஃப்ளேவர், அதோடைய கலர் இதெல்லாம் மாற்றினா தான் குழந்தைங்களுக்கு ஏற்பும். அந்த ஏற்புத்தன்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளேவரிங் ஏஜென்ட், கலரிங் ஏஜென்ட், லீவனிங் ஏஜென்ட் போடுறோம். ஒரு மருந்து இன்னொரு மருந்தோடு மிக்ஸ் ஆகலைன்னா அதை கலக்கிறதுக்கு ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட் போடுறோம். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த காஃப் சிரப்ஸில் சேர்க்கக்கூடிய ஒரு இயற்கையான பொருளுக்கு ப்ரொப்பைலின் கிளைக்கால்னு பேர். இந்த ப்ரொப்பைலின் கிளைக்கால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருக்கிறதுனால கலப்படமாகும்போது டை இத்தேலின் கிளைக்கால்ங்கிற பொருளை ப்ரொப்பைலின் கிளைக்காலுக்கு பதிலாக வேதிய பொருளாக கலந்துடுறாங்க. இந்த டை இத்தேலின் கிளைக்கால்ங்கிறது ஒரு ஆன்டி ஃப்ரீஸ் ஏஜென்ட்.
அது ஒரு ரொம்ப ரொம்ப டாக்ஸிக் மெடிசன். அது நம்ம காஃப் சிரப் கூட சேர்ந்து போகும்போது குழந்தையுடைய சிறுநீரகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு அதனால் சிறுநீருடைய செயல்திறன் கெட்டு போய் கிட்னி ஃபெயிலியர்னால் பிரச்சனைகளும் உயிரிழப்புகளும் கூட வரலாம். இன்னொன்று, ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்ராமெத்தார்ஃபன்கிற மருந்து கலந்த சில காஃப் சிரப்னாலையும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. டெக்ஸ்ட்ராமெத்தார்ஃபன்கிற மருந்து அடிப்படையில் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய காஃப் ரிஃப்ளெக்ஸ் சென்டரை மந்தப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அளவுக்கு மீறினால் அமுதும் நஞ்சுங்கிற மாதிரி நம்மளுக்கு உடம்புக்குள்ளார நுரையீரல் சம்மந்தப்பட்ட காற்றுக்குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருமல்ங்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். எப்படி கண்ணில் தூசி விழுந்தால் கண்ணீர் வருமோ, எப்படி யாரோ ஒருத்தர் தள்ளினா நம்ம கையை நம்மளை அறியாமல் பகலில் போய் எதுவும் விழாமல் பார்த்துக்குதோ, அந்த மாதிரி இருமல்ங்கிறதும் இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு ரிஃப்ளெக்ஸ். அந்த காஃப் ரிஃப்ளெக்ஸை மந்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் இந்த டெக்ஸ்ட்ராமெத்தார்ஃபன். டெக்ஸ்ட்ராமெத்தார்ஃபன், லிங்டஸ் கொடின், கொடின் லிங்டஸ், ஃபோல் கொடின், நோஸ்காப்பின், இந்த மாதிரி பல மருந்துகள் மூளையில் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பிரேட்டரி சென்டரை மந்தப்படுத்தி, இருமல் சென்டரை மந்தப்படுத்தி நம்மளுடைய இருமலை கம்மி பண்ணுங்கிற தாத்பரியத்தில் தான் அதை காஃப் சிரப்பில் கலந்து கொடுக்குறாங்க. இதையும் இந்திய குழந்தைகள் மருத்துவ சங்கமும் அந்நிய மருத்துவ சங்கங்களும் வன்மையாக இந்த மருந்துகளை கொடுக்க வேண்டாம் என்கிறது தான் காலகாலங்களாக நம்மளுடைய அறிவுரையாக இருந்திருக்கு. அதனால் சுருக்கமாக சொல்லணும்னா, இருமலினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இருமல்னால் நம்மளுக்கு வரக்கூடிய தீமையை விட இருமல்னால் நம்மளுக்கு வர நன்மைகள் தான் ஜாஸ்தி. டாக்டர் சொன்னால் பொறுமையாக அதை என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு, டாக்டர் நம்ம சொன்னதை சட்டையை பண்ணலை, நான் இருமல் சளின்னு போய் கேட்டேன், டாக்டர் இருமல் சளிக்கு மருந்தே வேண்டாம், சுடு தண்ணியில் தேனை கலந்து கொடுக்க சொன்னார், இது எங்களுக்கே தெரியும், இதுக்கு நாங்கள் எதுக்கு டாக்டர்கிட்ட போகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணப்போக்கை மாற்றிக்கிட்டு சொல்லப்படுற விஷயத்தில் இருக்கிற உட்கருத்தை மட்டும் வாங்கிட்டு ஆரோக்கியமாகவும் குழந்தைகளை நன்மையாகவும் சேஃபாகவும் வச்சுக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த கோல்ட்ரிஃப்ங்கிற மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குளோர்ஃபெனிரமீன் இருக்குது, ஃபினைலெஃப்ரின் இருக்குது. இந்த குளோர்ஃபெனிரம் ஃபினைலெஃப்ரின் ஒரு பாட்டிலில் போட்டு சுடு தண்ணியில் கலந்து அது மருந்து ஆகாது. அது மருந்து ஆக்கணும்னா அது ஒன்றோட ஒன்று கலந்து ஆலோசிக்கிறதுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி நம்மளுக்கு ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட் வேணும். அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதில் சில வேதிய பொருட்கள் கலந்தால் தான் அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். ஏன்னா தயார் பண்ணுற நாள்லேருந்து பல மாதங்கள் அது ஷெல்ஃபில் இருந்து யாரோ ஒரு குழந்தையோட தொண்டைக்குள்ளேயும் வயிற்றுக்குள்ளேயும் போகிற மருந்து. இத்தனை நாட்கள் அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா, அந்த ஸ்டேபிள் காம்பினேஷன் இருக்கணும்னா அதுக்கு இந்த ஏஜென்ட்டை சேர்க்கணும். ஆனால் அந்த ஏஜென்ட் சேர்க்க அப்ரூவல் ஆன ஏஜென்ட் வந்து ப்ரொபைலின் கிளைக்கால். ப்ரொபைலின் கிளைக்கால் செய்யக்கூடிய இடத்துல ப்ரொபைலின் கிளைக்காலோட பொருள் விலை ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு வந்து லாபமே நோக்கணும் போது ப்ரொபைலின் கிளைக்காலுக்கு பதிலாக டைஎத்திலின் கிளைக்கால் போட்டால் யாருக்கு தெரிய போகுது? ரெண்டுமே கலர் இல்லை, ரெண்டுத்துலேயுமே ஸ்மெல் இல்லை, ரெண்டுத்துலேயுமே டேஸ்ட் இல்லை. ப்ரொபைலின் கிளைக்காலுக்கு வந்து டைஎத்திலின் கிளைக்காலை மிக்ஸ் பண்ணி கலப்படம் பண்ணி கொடுத்தா யாருக்கு தெரிய போகுதுங்கிற ஒரு வியாபார நோக்கத்தோடு தவறு நடக்கும்போது இந்த மாதிரி பேரிழப்புகளும் உயிரிழப்புகளும் நடக்குது.